சங்கீதம் 91 பகுதி 2 9 முதல் 16 வரை. வசனம் 9. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்குத் தாபரமாகக் கொண்டாய். வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வசனம் 11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காகத் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வசனம் 12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். வசனம் 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்துப் போடுவாய். வசனம் 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வசனம் 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வசனம் 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சிறு தியானம். சங்கீதம் 91 9 முதல் 16 வரை. உன்னதமானவரின் பாதுகாப்பில் ஒரு வாழ்க்கை. உன்னதமான இறைவனை உங்கள் உறைவிடமாக கொண்டிருப்பதால் எந்த தீங்கும் உங்களை அணுகாது, உங்கள் கூடாரத்திற்கு அருகில் எந்த வாதையும் வராது. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வார்கள். நீங்கள் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடப்பீர்கள். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் நான் அவர்களை விடுவிப்பேன். என் பெயரை அவர்கள் அறிந்திருப்பதால் நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர்கள் என்னை கூப்பிடும்போது நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன். துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை விடுவித்து அவர்களுக்கு பெருமை சேர்ப்பேன். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து என் மீட்பை காணச் செய்வேன். ஆமென்.